கள்ளக்குறிச்சி அருகே தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பொதுமக்கள் மறுகரைக்கு கயிறு கட்டி ஆபத்தான முறையில் பயணிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, தரைப்பாலம் அடிச்சுட்டு போறதுனால அங்க பொதுமக்கள் ஆபத்தான முறையில கயிறு கட்டி அந்த பகுதியை கடந்து செல்ற காட்சிகளை பார்க்க முடியுது. அதிகாரிகள் இப்ப தற்காலிக தரைப்பாலம் அமைக்கிறதுக்கு ஏதேனும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்களா? அந்த பகுதிவாசிகளோட கோரிக்கை என்னவா இருக்கு? பிரியதர்ஷினி, தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று இரவு பொறுத்தவரை இடவிடாத கனமழை பெய்தது. இந்நிலையில் கரடிசித்தூர் கிராமத்தில் இருந்து சங்கராபுரம் செல்லும் வழியில் புதியதாக பாலம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் மறுகரைக்கு, அதாவது சங்கராபுரம் செல்லும் பொதுமக்களின் நலனுக்காக தரைப்பாலம் ஒன்று தற்காலிகமாக அமைக்கப்பட்டது. இந்நிலையில் 2 நாட்கள் பெய்த கனமழையின் காரணமாக மணிமுக்தா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த தற்காலிக தரைப்பாலம் முழுவதுமாக சேதமடைந்து முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டு போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கரடிசித்தூர் கிராமத்தில் இருந்து சங்கராபுரம் பகுதிக்கு செல்லும் பொதுமக்கள் புதியதாக அமைக்கப்பட்டு வரும் பாலத்தின் பில்லரில்களில் கயிறு கட்டி ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர். இதனால் உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து தற்காலிக தரைப்பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரியதர்ஷினி, மக்களோட கோரிக்கைக்கு உடனடி தீர்வு எட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி.